Hello guys, welcome on to this channel. 12th standard and this video is for you. 12th standard English examination, quarterly examination க்கு நம்ம prepare ஆயிட்டு இருப்போம். நிறைய mistakes நம்மளுடைய midterm examinationல பண்ணியிருப்போம். அந்த mistake எல்லாத்தையும் நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு ஐடியா உங்களுடைய எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் போகும்போது கொடுக்கும் அண்ட் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் பெஸ்ட் வேல அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே நம்ம எத்தனை மார்க்ஸ்க்கு எழுதணும் அப்படிங்கிறத காட்டிலும் இங்கே தான் நம்ம பப்ளிக் எக்ஸாம் லெவலில் எழுத போகிறோம். 90 marks, 1 marks 20 marks, appreciation 8 marks, do as directed part 6 mark, ERC 6 mark, prose question answer 6 marks க்கும் some comprehension question அதாவது process describing proverbs அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு 9 marksக்கும் அண்ட் paragraph and comprehension question அதாவது அது 35 மார்க்குக்கும் அதாவது paragraph, prose, poem, supplementary அது மட்டும் இல்லாமல் letter writing, notice writing அதுக்கடுத்து நம்மளுடைய ஒவ்வொரு விஷயங்கள் அந்த காம்ப்ரிஹென்ஷன் கொஷின் அதுக்கடுத்து ஒரு பேராகிராஃப் பேசேஜ் கொடுத்துட்டு அது வந்து கொஸ்டின் கேட்குறது இந்த மாதிரி பார்ட் 35 மார்க்ஸ்க்கு இருக்குது. இது எல்லாத்தையும் தான் நம்மளுக்கான கடினமான விஷயங்கள். இது நம்மளுக்கு வந்து ஐடியா இருக்காது, எப்படி படிக்கணும்னு தெரியாது, என்னென்ன விதத்தில் கேட்பாங்க அப்படின்ட்டு தெரியாது. இது எல்லாமே மோஸ்ட்லி புக் பேக்லேருந்து தான் வருது. அதை பார்த்துட்டு போனால் மட்டுமே நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். புரிஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மனப்பாடம் ஆயிடும். அப்போ என்ன பிரச்சனை இருக்குது? இனி படிக்க வேண்டியது மட்டும்தான், பார்க்க வேண்டியது மட்டும்தான் நம்மளோட பிரச்சனையாக இருக்கும். ஓகே, இப்போ என்னென்ன விஷயங்கள் படிக்கணும் அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டோம். அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது? கிராமர் பார்ட் தான் மோஸ்ட்லி நம்ம எப்படி இருக்கோம், வீக்காக இருக்கும். நீங்கள் இங்கிலீஷில் 1 மார்க்கில் 20 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேராகிராஃப் 6 மார்க் வரும். எல்லாத்துலேயும் கண்டிப்பாக ஃபுல் மார்க்ஸ் வரும். அப்போ எதில் ஃபர்ஸ்ட் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது? இந்த 20 மார்க்ஸ் தான். ஜஸ்ட்டு ஒரே ஒரு 1 மார்க்குக்காகவே இப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். ஆனால் அதை ஒரு ஸ்மார்ட் ஒர்க்காக பண்ணலாம். எப்படி அப்படின்னா டெய்லி ஏதாவது ஒரு கான்செப்டாக பார்க்குறது அல்லது ஏதாவது ஒரு கொஷினை டெய்லி சால்வ் பண்ணுறது, புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது. இப்போ ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ்னால் ஒரு நியூ வேர்டை வந்து டிஸ்கவர் பண்ணுறது, அதில் ப்ரிஃபிக்ஸ் என்ன போட்டால் நல்லாயிருக்கும், சஃபிக்ஸ் என்ன போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கூகுள் வழியாக ஓடுது. நம்மளோட கைட் புக் எஸ்பெஷலி நம்மளோட டெக்ஸ்ட் புக்கு கூட நீங்கள் இதை ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட பிளான் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட பிளான் எப்படின்னா வீக்லி நம்மளுக்கு 3 டேஸ் நம்ம சூஸ் பண்ணுறோம். ஒரு வீக்கில் நம்மளுக்கு 7 டேஸ். அந்த 7 டேஸில் அல்டர்னேட்டிவ் டேஸாக நம்ம எடுக்கிறோம். அதாவது திங்கட்கிழமை தமிழ் எடுக்கிறீங்க அப்படின்னா டியூஸ்டே நம்ம என்ன எடுக்க போகிறோம்? இங்கிலீஷ் எடுக்க போகிறோம். அதுக்கடுத்து புதன்கிழமை தமிழ் எடுக்கிறோம் அப்படின்னா அடுத்த நாள் நம்ம இங்கிலீஷ் எடுக்கணும். இப்படி போயிட்டு இருக்கும்போது கடைசி சண்டே வரும்ல, அந்த வீக் டேயில் ஜஸ்ட் ஃபார் ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணுங்கள், ஈஸியாக படிச்சிடலாம். பட் நம்ம மோஸ்ட்லி லாங்குவேஜஸ்க்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம், ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். அந்த ப்ரிஃபரன்ஸை இங்கே கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா அங்கே திணறி நம்மளுக்கு கடைசி நேரத்தில் ஸ்கோர் போகவும் செய்யலாம். அதனால் பி கேர்ஃபுல் வித் தட். பார்ட் 1ல் நம்மளுக்கு 1 மார்க்ஸ், அது ரொம்ப ஹார்ட். அதுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கடுத்து டூ அஸ் டைரக்டட். ப்ளீஸ் அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். புக்கில் உள்ளதான் மோஸ்ட்லி கிராமர் பார்ட்டில் கேட்குறாங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே எந்த ஒரு ஃபியரும் இல்லாமல், எந்த ஒரு பயம் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நம்மளால் கிளியர் கட்டாக நம்மளுடைய எக்ஸாமினேஷனில் போய் ஆன்சர் எழுத முடியும். சில நேரங்களில் நம்மளுக்கு கிராமட்டிக்கல் எரர்ஸ் இருக்குது. அது எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி பேராகிராஃப் தான் முக்கியமான காரணம் இருக்கும். அதில் நிறைய தப்புகள் இருக்கும். இப்போ ஒரு தடவை நம்ம பேராகிராஃப் படித்து வச்சுக்கலாம்ல. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி படிக்க பாருங்கள் லாங்குவேஜை. இப்போ வீக்லி அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அதை எப்படி படிக்க முடியும்? மற்ற சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருக்கும்போது இந்த தமிழ் இங்கிலீஷ்க்கெலாம் யாராவது கொடுப்பாங்களா? எப்படியும் அது பிஃபோர் எக்ஸாம் படித்தாலே நமக்கு 50% வரும்ல அப்படி தான் நினைப்பீங்க. பட் நீங்கள் அங்கே சென்டம் எடுத்திருந்தாலும் இங்கே உங்களுக்கு கம்மியாகிறனால உங்களுடைய மார்க்ஸே கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ண அப்படிங்கிறதும் இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சால்வ் தீஸ் ப்ராப்ளம்ஸ் பை ஸ்ட்ராட்டஜிஸ். சில ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி நம்மளால் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். அதாவது நான் 1 மார்க்ஸ் சொன்னோம்ல, ஏதாவது ஒரு கான்செப்டை ஒரு நாள் எடுத்துகிட்டு, அதாவது ஏதோ ஒரு கிராமர் பார்ட்டை ஒரு நாள் எடுத்துகிட்டு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்னால் அதை ஃபுல்லாக தரவு பண்ணுங்கள். அதில் பிடிஏ கொஷின், பிவைக்யூவில் என்ன கேட்டிருக்காங்க, எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க, டெக்ஸ்ட் புக்கில் என்ன இருக்குது, அடிஷ்னல் பார்ட் நெக்ஸ்ட் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து குயிஸ் மாதிரி நீங்களே ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் வச்சு கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக அதை பண்ணி பார்க்கும்போது உங்களோட ஸ்கோர் வந்து உங்களுக்கு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளால் எவாலுவேட் பண்ண முடியும். ஸ்டார்ட் டுடே வித்தவுட் டிலே. எந்த ஒரு தாமதமின்றி இன்றைக்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி அப்படின்ட்டு ஒவ்வொரு பிளானையும் நான் இங்கே வர அடுத்தடுத்து நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ எப்படி அந்த பிளானை வந்து
ஆக்ஷனுக்கு கொண்டு வரலாம், எப்படி ஒரு பிளான் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ 1 மார்க் ஓகேன்னு சொல்லியாச்சு. இப்போ கிராமர் பார்ட் நம்மளுக்கு என்னது டூ வாஸ் டேரக்ட், இதில் டேரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், பாசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து இஃப் கிளாஸ் அல்லது கண்டிஷனல் கிளாஸ், அட் லாஸ்ட், பிகின் வித் அல்லது எண்ட் வித் அப்படின்ட்டு ஒரு கொஷின் இருக்குது. இந்த கொஷின் எல்லாமே உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே தான், ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை புரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஆக்டிவ் வாய்ஸ்னால் என்ன, பாசிவ் வாய்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் முக்கியம் கிராமர் பார்ட்ஸில். வி ஷுட் கான்சன்ட்ரேட் வேர் இஸ் அவர் ஸ்கோரிங் பார்ட். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிராமர் பார்ட் தான் நம்மளுடைய வீக் பாயிண்ட் அப்படின்ட்டு தெரிஞ்சிருச்சு. அதை ஒரு சைடு நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டோம். இப்போ நம்மளோட ஸ்கோரிங் பார்ட் என்னன்னு பார்த்தோம்னா ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி. ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒரு ஐடியாவோட நம்ம பார்த்தீங்கன்னா போயம், அதுக்கடுத்து ப்ரோஸ், அதுக்கடுத்து சப்ளிமெண்ட்ரி, இந்த ஆர்டரில் படிக்க ஈஸியாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு போயம் ஃபுல்லாக நீங்கள் படிக்கும்போது என்னென்ன விஷயங்கள் அட்டன் பண்ண முடியுதா, அப்ரிசியேஷன் கொஷின், இஆர்சி, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேராகிராஃப் அட்டன் பண்ண முடியுது. அதுக்கடுத்து ப்ரோஸில் சொல்லும்போது அதுலேருந்து உங்களுக்கு 3 மார்க்ஸும், அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு பேராகிராஃபையும் உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கிது. பட் சப்ளிமெண்ட்ரியில் ஒரே ஒரு பேராகிராஃப் மட்டும் தான் எழுத போகிறோம். அதுலேருந்து அப்படி ஒன்றும் அதிகப்படியாக கேட்குறது இல்லை. அப்போ போயம் தான் ஒரு ஈஸியஸ்ட் பார்ட். அதை ஃபாஸ்ட்டாக நம்மளால் படிக்க முடியும். அதில் அவ்வளோ ஈஸியாக தான் எல்லாமே இருக்கும். அப்ரிசியேஷன் கொஸ்டின் ஒரு லைன் கொடுத்துட்டு அதில் அர்த்தத்தை வச்சு தான் நம்ம எழுத போகிறோம். இப்போ ஈஸியாக அதை படிச்சிடலாம்ல. அதுக்கடுத்து ப்ரோஸ் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பேராகிராஃப் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை புரிஞ்சு ஈஸியாக நம்ம படிச்சிட்டோன்னா அதில் என்ன தப்பு இருக்க போகுது, எந்த கஷ்டம் இருக்க போகுது. சப்ளிமெண்ட்ரி பார்ட் எப்படி கேட்பாங்கன்னே நமக்கு தெரியாது. எல்லாமே ஹின்ஸாக தான் கொடுத்துருவாங்க. அதை டெவலப் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எழுத போகிறோம். அதுக்கு கொஸ்டின் நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க, பட் அதில் வந்து ஹின்ஸாக கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போது கண்டிப்பாக போயம், ப்ரோஸ், சப்ளிமெண்ட்ரின்னு ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். போயம் டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம், ப்ரோஸ் அதை விட கொஞ்சம் டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம், சப்ளிமெண்ட்ரி ஈஸியாக முடிக்கலாம். பட் டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், பிகாஸ் அதில் பேராகிராஃப் மட்டும் தான். இப்போ பிளான் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ஸ்டே அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அங்கே ஃபர்ஸ்ட்டு தமிழ் இருக்குது 1ஆம் தேதி. அதுக்கடுத்து ஆகஸ்ட் நீங்கள் போயம் யூனிட் 3 போயம், அதுக்கடுத்து ஒரு நாள் தமிழுக்கு அடுத்து இன்னொன்று நாள் ஏன் யூனிட் 3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு நாள் நம்மளால் ஃபுல்லாக படிக்க முடியாது. 3 சப்ஜெக்ட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாலும் அதில் ஒரு ஈஸியர் சப்ஜெக்ட், ஒரு ஹார்டர் சப்ஜெக்ட், ஒரு நார்மலான சப்ஜெக்ட், ரிலாக்ஸேஷனுக்கு எடுக்கிறது தான் இந்த இங்கிலீஷை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த யூனிட் 3 போயம் ஆல் த வேர்ட்ஸ் ஸ்டேஜ் நீங்கள் ஒரு நாள் படிச்சிடுறீங்க, அதில் கம்மியாக தான் படிச்சிருக்கேன்னாலும் அடுத்து அந்த சண்டேலையும் நீங்கள் வந்து படிக்கலாம்ல. அப்போது நிறைய சான்சஸ் நம்ம இங்கே கொடுக்கணும் லாங்குவேஜஸ்க்கு. ஏன்னா அதை நம்ம ஸ்கிப் பண்ணுற காரணத்தினால இந்த இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஈஸியாக உங்களுக்கு இந்த பிளான் இருக்கும். அடுத்தடுத்த தேதிகளில் உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ரிப்பீட்டடாக தான் இருக்குது. யூனிட் 3 ப்ரோஸ், அதுக்கடுத்து யூனிட் 4 ப்ரோஸ், அதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன தான் இருக்க போகுது, யூனிட் 4 ப்ரோஸ் தான் இருக்க போகுது. டேட்ஸை கண்டிப்பாக குறித்து வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி விட்டு படிக்கும்போது இப்போது 2 சப்ஜெக்ட் தான் ஒரு நாள், 3 சப்ஜெக்ட்டுக்கு வேலை 2 சப்ஜெக்ட், அதில் 1 லாங்குவேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அது 1 நீங்கள் படிக்கிறதுனால என்ன ஆகும், இங்கே படிச்சிடலாம். அடுத்த நாள் வந்து உங்களுக்கு சான்ஸ் இருக்குது அதை திரும்பி ரெக்கவர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்து ஃப்ரைடே யூனிட் 4 ப்ரோஸ், அதுக்கடுத்து சண்டே யூனிட் 4 சப்ளிமெண்ட்ரி ரீடருக்குலாம் ஒரு நாளே போதும். பட் இங்கே 2 டேஸ் கொடுத்துருக்கோம் ரிலாக்ஸ் பண்ணி லாங்குவேஜ் படிக்கிறதுக்காக மட்டுமே தான். பட் இப்போது நம்மளுக்கு யூனிட் 4 யூனிட் 3 மட்டும்தான் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ரிவிஷன் பண்ணணும்ல. இப்போ யூனிட் 2 யூனிட் 1 படிக்கும்போது அங்கே வெக்காபுலரி பார்ட்டை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போ அந்த 2 யூனிட்டில் வெக்காபுலரி பார்ட் கவர் பண்ணிட்டீங்கன்னா அங்கே தான் மோஸ்ட்லி ரிப்போர்ட்டட் ஸ்பீச் இருக்குது, ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்லாம் இருக்குது. அப்போ ஈஸியாக நம்மளால் கவர் பண்ண முடியும்ல. அதே நேரத்தில் மீனிங்ஸு, அதாவது சினோனிம்ஸு, ஆன்டனிம்ஸு அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயங்களை நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஏதாவது ஒரு கிராமர் பாட்டை நான் என்னோடய வீடியோஸில் போடுறேன். உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ஒரு ஐடியா கொடுத்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் நம்ம திரும்பி ஆல்டர்னேட்டிவாக படிக்கும்போது அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் இந்த புக் பேக் பார்ட்லாம் முடிச்சிட்டோன்னா we are go to the சேஃப் ஜோன், நம்ம பாஸ் ஆயிடுவோம். பட் 50% நம்மளுக்கு ஸ்கோர் வந்துடும். ஆனாலும் லெட்டர் ரைட்டிங்கு, நோட்டீஸு அது எல்லாத்தையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் வெக்காபுலரி பார்ட்டுக்கு வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா டேட் 40, அதாவது 40 அப்படின்னு சொல்லும்போது 31லேயே ஆகஸ்ட் முடிஞ்சிச்சுல, 32 என்னென்னா உங்களுடைய செப்டம்பர் 1 நீங்கள் எடுத்துக்கணும், 33 செப்டம்பர் 2 அப்படின்ட்டு நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே என்ன இருக்குது, அடுத்து நம்மளுக்கு ரிவிஷன் வந்துடுது. ரிவிஷனும் ரொம்ப நாள் அப்படி இழுத்தடிச்சு போகுது. இப்போ கடைசி இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது உங்களுடைய எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 20. அதுக்கு முன்னாடியும் ஒரு 3 நாள் இருக்குது. அதில் நீங்கள் எவ்வளோ முடிக்கலனாலும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸ்டார்ட் டுடே கண்டிப்பாக நம்மளால் படித்து முடிக்க முடியும். அப்போது எந்தெந்த விஷயங்கள் குழப்பமாக இருக்கோ அது எல்லாமே தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு அப்படின்னா அப்போது கண்டிப்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதும் கரெக்டாக இருக்கணும், எண்ட் பண்ணுறதும் கரெக்டாக இருக்கணும். இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் போயம், ப்ரோஸ், சப்ளிமெண்ட்ரி அப்படிங்கிற கதையில் தான் இதுவும் போகுது. யூனிட் 2 வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கனால அதுலேயே வெக்காபுலரி நம்ம போயிடும். அதுக்கடுத்து யூனிட்
1ன்னு போகும்போது ப்ரோஸ் வித் வொக்காபுலரி அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயங்கள் உங்களுக்கு ரிவிஷனுக்கும் போகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கேப் ஆஃப் டைம் இங்கே ஆகஸ்ட் 1லேருந்து செப்டம்பர் 1 வரைக்கும் இருக்குது. செப்டம்பர் 20 தான் நம்மளுக்கு எக்ஸாமினேஷன் நினைக்கிறேன். அண்டு கவர்மெண்ட் வழிகாட்டி கல்வியாண்டு வழிகாட்டிப்படி பார்க்கும்போது 20லேருந்து 28ஆம் தேதிக்குள்ளே தான் குவார்ட்டர்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபடி நம்மளோட பிளான் அப்படியே தான் இருக்கணும். அப்போது நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்குது. பட் இந்த குவார்ட்டர்லியே கோட்டை விட்டுறாதீங்க. ரொம்பமான விஷயம். நிறைய குழப்பங்களுக்கு தீர்வுகள் இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு வீடியோவோ ஏதோ ஒன்று பாருங்கள். நீங்கள் கிராமர் பாட்டு உங்களுக்கு புரியலை, எனக்கு தெரியலை, பிடிக்காது, எனக்கு வரல அப்படின்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக ஏதோ ஒரு வீடியோ பார்த்தா கூட ஓரளவாவது நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டாவது இருக்கும். பட் லாஸ்ட் டைம் நம்மளோட காலவாரி விடுறது இந்த 21 மார்க். அந்த 21 மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா மற்ற ஸ்கோர்ஸ் எல்லாமே ஈஸியாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். குழப்பமே வேண்டாம். குழப்பம் இல்லாமல் எழுதணும் அப்படின்னா நோட்டீஸ் ரைட்டிங்கில் என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுதணும், லெட்டர் ரைட்டிங்கில் என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுதணும் அப்படின்ட்டு பாயிண்ட்ஸ் என்னென்ன எழுதணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதனால் அதை கண்டிப்பாக ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள், எழுதி பாருங்கள். படித்து எழுதுறது கூட தப்பே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு புக் பேக் மட்டும்தான் மோஸ்ட்லி கேட்குறாங்க. அதனால் எந்த ஒரு பயமும் வேண்டாம். ப்ளீஸ் சேவ் டைம் டு ஸ்டடி இங்கிலீஷ். கண்டிப்பாக டைம் சேகரிங்க. உங்களுக்கு மற்ற சப்ஜெக்ட் படிக்க டைம் பிடிக்கலை, எனக்கு வந்து ரொம்ப போரிங்காக இருக்குது, ஹர்ட்டபுளாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த டைமை நீங்கள் அங்கே யூஸ் பண்ணி கேடலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஸ்டோரி தெரிஞ்சாலே போதும். அப்போ ஏதோ ஒரு சேனலோட வீடியோ விசிட் பண்ணி பாருங்கள். அங்கே வந்து உங்களுக்கு எந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள். அங்கே இங்கிலீஷ் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். கண்டிப்பாக அந்த ஒரு கதையை ஒரு நாள் கேளுங்க, அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் படிங்க. ஈஸியாக டக்குன்னு படிச்சிடலாம். டக்குன்னு இந்த லாங்குவேஜ் எல்லாம் பார்ட்டியும் நம்மளால் முடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கரெக்டான லெவல் ஆஃப் ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து என்ன வேர்டு வந்து ரொம்ப பார்க்குறாங்க பப்ளிக் எக்ஸாமினேஷனில் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோ ஐ ட்ரை டு அப்லோட் மோர் டேஸ் இன் அவர் ஹேண்ட். நம்மளோட கையில் நிறைய நாட்கள் இருக்குது. நெவர் மிஸ் தீஸ் டேஸ் அண்ட் ஃபர்கெட் டு ஸ்டடி இங்கிலீஷ். இங்கிலீஷை படிக்க மறந்துடாதீங்க. நம்ம நிறைய நேரத்தில் இங்கிலீஷ் தமிழை மறந்துடுவோம். நம்மளுக்கு எந்த ஒரு எரரும் இல்லாமல் எழுதணுன்னா கண்டிப்பாக படித்தா மட்டுமே தான் நம்மளால் இது பண்ண முடியும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. எந்த பாயிண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு கொஷின் பேப்பர் எடுங்க, குவார்ட்டர்லி கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. அந்த கொஷின் பேப்பரில் என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு டஃப்பாக இருக்குது, எதனால் நம்மளுக்கு மார்க் போணுச்சு, நம்மளுக்கு இங்கே ஐடியா வந்துச்சா, நம்ம கண்டிப்பாக படிச்சுட்டு போனோமான்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் ரியலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய தப்பு என்னன்னு தெரியும், என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். அந்த வகையிலே நீங்கள் போங்க. உங்களுக்கான கிரெடிட்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, அதோடைய டெபிட்ஸ் கண்டிப்பாக வரும். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டாம். லேர்ன் ஸ்மார்ட்லி வித் தீஸ் ஐடியாஸஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் நிறைய வீடியோஸஸில் நான் உங்களுக்கு இந்த மாதிரி நான் சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்குது சொல்கிறதுக்கு. இங்கிலீஷில் இதுதான் உங்களுடைய பிளான். போயம், ப்ரோஸ், சப்ளிமெண்ட்ரி இதை மறந்துடாதீங்க. ஆனால் 1 மார்க்கை இந்த போயம், ப்ரோஸ், சப்ளிமெண்ட்ரின்னு போகும்போது ஏதோ ஒரு 1 மார்க்கை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரிஃபிக்ஸாக இருந்தாலும் சரி, சஃபிக்ஸாக இருந்தாலும் சரி, அப்ரிவேஷனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கிளிப்டு வேர்ட், பிளெண்டட் வேர்ட் இது எல்லாமே நம்மளுக்கு 1 மார்க்கில் கேட்குறாங்க. சினோனிம்ஸ், ஆண்டனிம்ஸ் கண்டிப்பாக படிச்சே ஆகணும். சினோனிம்ஸில் 3 மார்க், ஆண்டனிம்ஸில் 3 மார்க், மொத்தமாக டோட்டலி 6 மார்க்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கடுத்து என்னென்ன இருக்குது, பிளெண்டட் வேர்டு, ப்ரிஃபிக்ஸு, சஃபிக்ஸு, அதுக்கடுத்து கிளிப்டு வேர்டு, அப்ரிவேஷன், அக்ரானம், அதுக்கடுத்து ஃபைண்ட் தி டெஃபினிஷன், மாடல் வேர்ப்ஸு, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் நம்மளுக்கு இருக்குது. இது எல்லாமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தோம். நம்மளே நம்ம டெஸ்ட் பண்ணோம். நிறைய கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணோம். அதில் என்னென்ன 1 மார்க் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். நம்மளுக்கு தெரியுதான்னு டெஸ்ட் பண்ணுறது. 10 கொஷின் பேப்பரை வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அதை வந்து பாருங்கள், உங்களுக்கு புரியுதா அப்படின்ட்டு. உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா, இவ்வளோ படிச்சிருக்கோம், அதுலேருந்து என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்களே உங்களை எவாலுவேட் பண்ணி பாருங்கள். நம்மளோட லெவல் என்ன அப்படின்ட்டு நம்மளுக்கே கண்டிப்பாக தெரியும். எந்த ஒரு பயமும் ஃபியரும் இருக்காது இந்த இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு அப்ரோச் ஆகும்போது. அப்படின்னா குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இங்கே கொடுக்குற ப்ரிப்பரேஷன் மட்டுமே தான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு கண்டிப்பாக உதவ போகுது. குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுடைய மார்க்ஸ் 90 மார்க், பப்ளிக்கோட மார்க்கும் 90 மார்க் தான். இந்த இதில் 4 யூனிட் நம்மளுக்கு கவர் ஆகிடுது. டோட்டலி 6 யூனிட்ஸில். இப்போ 4 யூனிட் படித்தாலே நம்மளுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு 50%க்கு மேலே அதிகமாக நம்மளால் எடுக்க முடியும். அதுக்கு மேலே நீங்கள் ரிலாக்ஸாக இங்கிலீஷை நீங்கள் படித்தாலே போதும். இப்போ படிக்கிறதே நம்மளுக்கு கடைசி வரைக்கும் உதவுற மாதிரி படிக்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். நம்மளுடைய பெருமையை நம்மளே கூடிய சீக்கிரம் நம்மளோட எக்ஸாமினேஷனில் நம்ம பார்க்குறதுக்கான நேரம் கூடிய சீக்கிரம் வருது. until then bye from me.